கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். ஏன்னா இன்னைக்கு MSF Sunday. Today as we celebrate MSF, I want to thank God and praise God for all the goodness that God has given us. All right, even though we are all here strong and healthy, we pray because of God's grace we are here. And கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். And it's always good to be, even though we are not in the house of the Lord, we are gathering as believers in the Lord. Okay, கர்த்தருடைய நாமத்தினால நாம கூட நேரத்துல கர்த்தர் கொடுத்த இந்த நன்மைக்காக நன்றி செலுத்துவோம். ஏன்னா கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நல்ல காரியம் அவர் ஒண்டிதான் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்யறார். So we want to give thanks to God and praise God this morning. So don't worry, all right? Place everything before God. God will lead us. This is the assurance that God has given us. All right? Thank you. God bless you. So let's look to God in prayer. Brother Rajan will lead us in opening prayer. Shall we look to God in prayer? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Before we go into time of prayer, let me share portion from the Bible. பைபிள்னு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபத்துக்கு செல்வோம். சங்கீதம் 1 வசனங்கள் 1-3 வரை. Psalm 1 verses 1-3. I'll read in English. You can follow in Tamil. Blessed is a man who walks not in the counsel of the wicked, who stands the way of sinners, or sit in the seat of mockers. But his delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. He is like a tree planted by streams of water, which yields its fruit in season. Whose leaf does not is like a tree planted by streams of water, which yields its fruit in season. Whose leaf does not wither. Whatever he does prospers. Amen. ஜெபம் செய்வோம். Let's pray. நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நாங்கள் மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. இது ஒரு முதியோர் ஞாயிற்றுக்கிழமையாக நாங்கள் அனுசரித்து வரும்போதும் கர்த்தாவே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு போற ஒவ்வொருவரையும் பேராக குடும்பங்களாக நீர் ஆசீர்வதித்து வரப்போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த MSF சண்டேல ஆண்டவரே இதை எடுத்து நடத்துகிறோம் சகோதரன் பேனியோட குழுவுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் எடுத்த திட்டங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில ஆண்டவரே அவர்கள் ஈடுபட்டு பல காரியங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த வர்ஷிப் லீடர், பைபிள் ரீடர்ஸ், மற்ற உதவியாளர்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்க போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த சத்தியத்தை கொண்டு வரும் சோலமனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமா எங்களோட பேச போறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, மீண்டுமாக இந்த ஆராதனையும் பாத்தில் வைக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நல்ல நாம் கேட்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல தேவனே. ஆமேன். ஆமேன். We want to praise God and thank God. கர்த்தர் பரிசுத்தனா. We will go into a time of worship. All right, and today we have Mr. and Mrs. Daniel Abraham that will bit together, a few of them that will lead us into worship. Let's look to God in worship. Let's just keep ourselves set free. Everything that we have, keep our minds clear. நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை எல்லாம் ஆண்டவர் மேல நம்ம சிந்திக்கும். Let's look and focus on God and give this time to God. So Daniel என்ன? அன்பு தேவனே, let's look up to him, all of us. Brothers and sisters, this is a wonderful day. We are coming to worship Lord. Although through Zoom, we are going to worship and look up to him. இந்த ஜூம் மூலியமாக வந்தாலும் அவரை நோக்கி பாடுவோம், அவையை நோக்கி என்றென்றும் நாடுவோம். Let's sing the first song. Just join in the first song. அவரையே நம்பி இருக்கிற அவரை நம்பியே நம்ம எந்த இடத்துலையும் சரி, எந்த நிலைமையிலும் சரி, அவரையே நம்பி இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு பாடுவோம். We
ஆம் தேவனே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் தேவனே. நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த இக்கட்டான இருந்தாலும் சரி, எங்களை காப்பவர் நீர் தேவனே. நீர் ஒருவரே எங்கள் மத்தியில் வந்து எங்களை காப்பவர் தேவனே. அன்பு தேவனே, இந்த ஆராதனைக்கு நீர் வந்து ஒவ்வொருவரையும் தொடும் தேவனே. அவர் சொந்த வீட்டில் எங்க இருந்தாலும் சரி, உமது ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்க வேண்டும் தேவனே. அவர்கள் உண்மையை நோக்கி வர வேண்டும் தேவனே. ஆம் தேவனே, இந்த ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்டு இந்த ஆராதனையில் இந்த முதியோர் ஆராதனையை நீர் ஆசீர்வதியும் தேவனே. தாசன் கொண்டு வரும் வார்த்தையை நீர் கேட்டுள்ளும் தேவனே. அந்த வார்த்தையால் மக்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையால் இணைந்திரு அந்த வார்த்தையால் மாற வேண்டும் தேவனே. Yes, Lord, we pray for all total service, Father. Be with us, Father, as we come and believing in you and always be with you, Father. Thank you, Lord, for being with us. Let the word that we're going to hear, Father, let it be from you, Father. Let it be a transformation to all our members, Father. Be with them. Thank you, Lord Jesus. Thank you. In you, Lord, we submit everything. You take control of this. வரும் ஜெபனை வரும் மக்களே அடுத்த பாடலுக்கு நம்ம போவோம். அப்பொழுது நீங்கள் ஒரு தூய மனதோடு அந்த தேவனையை நோக்கி பார்ப்போம். Kavachinaaya
கத்தாவே நாம் ஓடி வந்தோம் அப்பா. ஆம் சுவாமி, உங்க சித்தத்தை கத்தாவே எங்களுக்கு நடத்தும் ராஜா. கத்தாவே எங்களை வழி நடத்தும் உங்க சித்தம் ராஜா, எங்களுக்கு பாக்கியம் அப்பா. நன்றி நன்றி ராஜா, நன்றி. Thank you, God. Thank you. More of you. கர்த்தாவே நீரே எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனாயிருக்கு. நன்றி சத்தியம் God. Thank you for your words, God. Thank you for leading us, guiding us, and blessing us, God, Father. We'll ask now Pastor Joy to lead us in the pastoral prayer. Pastor Joy, நம்முடைய பாஸ்டருடைய ஜெபத்துல நம்மளை நடத்துவார். Hallelujah. ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, கத்தாதி கத்தாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற எங்கள் ஆதி தேவனே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து இம்மட்டும் வழி நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே.
உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை தாங்கிக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்ததற்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் பாவ சாப கட்டுகளை நீக்கி எங்களை விடுதலையாக்கினதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை காண செய்ததற்காக, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களுக்கு தந்த குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே, அருமையானவளுக்காக நன்றி கர்த்தாவே. எல்லாம் உம்மிடத்திலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்பா. உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கிளாங் திருச்சபையை மட்டும் நேர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் நீர் மீட்டு கொண்ட தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில பலப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை வாசிக்க முடியாமல், தியானிக்க முடியாமல் தடை பண்ணுகிற அந்தகார சக்திகளை இயேசு நாமத்திலே கட்டி போடுகிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே மேலோங்க வேண்டும் சுவாமி. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக உடைய பிள்ளைகள் இருக்கத்தக்கதாக, உடைய வார்த்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையில பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபிக்க முடியாதபடி ஆண்டவரே பிசாசின் கட்டுகளை நீர் உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த குடும்பங்களிலே ஜெபிக்க முடியாதபடி சாசாவன் கட்டு இருக்கிறானோ அந்த கட்டுகள் இயேசு நாமத்தில் உடைக்கப்படுவதாக. பொல்லாத ஆவிகளை இயேசு நாமத்தை கடிந்து கட்டி போடுகிறோம். ஜெப ஆவி எழும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெப ஆவி எழும்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை எழுப்பி விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உம்மை குறித்து பேச முடியாதபடி, உமக்கு சாட்சி பகர முடியாதபடி ஆண்டவரே வாயின் கட்டுகளை நீர் அவிழ்த்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியை இயேசு நாமத்தை கட்டிப்படுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக, ஒவ்வொரு குடும்பமும் உமக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் வேலியடைத்து காத்துக்கொள்ளும் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி ஜீவித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்திருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிற அந்தகார சக்திகளை இயேசு நாமத்தை கட்டிப்படுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய வார்த்தையில் நிலைத்திருந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில ஆண்டவரே ஊழியத்திற்கென்று நீர் தெரிந்து கொண்ட அப்பா உம்முடைய போதகருக்காக நன்றி கர்த்தாவே. ரெவரண்ட் வின்சென்ட் ராயருக்காக நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம். அவரை ஆண்டவரே இந்த திருச்சபை மேய்ப்பராக நீர் ஆண்டவரே தெரிந்து கொண்டீர். உமக்கு நன்றி அப்பா. நீர் அவரோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. விளைவீனப்பட்ட நேரத்தில் உம்முடைய பலம் தந்து வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, அவருக்கு பல பொறுப்புகள் இருக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் நீரே அவர் பலனாயிருந்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாட்களிலே லோக்கல் கான்பரன்ஸ், இன்னும் ஆண்டவரே டிஸ்ட்ரிக்ட் கான்பரன்ஸ் மற்ற கூட்டங்களை நடத்த இருக்கும் போதும் ஞானத்தின் ஆவியான தேவன் அவரோடு இருந்து எல்லா காரியங்களிலும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையில போதிக்கும் போதும் கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஒரு ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதித்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க. மனைவிக்காக ஜெபிக்கிறோம். லிண்டாவையும் ஆசீர்வதிங்க, மகன் ஜோலியும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலும் இந்த ஊழியத்திற்கென்று நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை கிருபையாய் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவராகிய தேவனே இந்த முதியோர் நாளாக அனுசரிக்கப்படும் போதும் கூட, முதியோர் ஐக்கிய நாளாக அனுசரிக்கப்படும் போதும், முதியோர் இந்த ஆராதனையில பங்கு
துன்பப்படும் போதும் கர்த்தாவே நீரே ஆண்டவரே அவளோடு இருந்து வழி நடத்துகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. முதியோர் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. முதிர் வயந்த காலத்திலும் அநேகரை உம்முடைய ஊழியத்திற்கென்று நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி அப்பா. நீர் பலப்படுத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் அநேக முதியோர் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்து கடைசி வரைக்கும் உண்மையாய் இருந்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவள் செய்த ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவள் விட்டு சென்ற நன்மையான காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவள் குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஊழியம் செய்து ஆண்டவரே உம்முடைய பாதத்துல இருந்து ஆண்டவரே இப்போதும் பலவீனப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டவரே முதியோர் பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள் கர்த்தாவே. தங்கள் பலனான காலத்துல உமக்கு அதிகமாக ஊழியம் செய்த பிள்ளைகள் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் அவரை அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை தாங்கிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே அவளை தாங்கிக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவரை சோர்ந்து போய்விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து உடைய பலத்தினால் அவளை தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எல்லா முதியோரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவள் அன்பானவர்களை சூழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஊழியத்தையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே வீட்டிலும் ஆஸ்பத்திரியிலும் பலவீனப்பட்டவர்கள் சுகவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக சகோதரன் ஜேம்ஸ் பொன்னையாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்கள் மகனோடு இருந்து அப்பா நீர் தந்த சுகத்துக்காக நன்றி. தொடர்ந்து பூர்ண சுகத்தை மகனுக்கு கிருபையாய் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரையும் கிருபையாய் இரத்த கொட்டைக்குள் மூடி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் ஆண்டவரே சகோதரி சாந்திக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமான வேதனையில் இருக்கிற இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே கர்த்தருடைய கரம் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். சரத்துல இருக்க பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. பலப்படுத்துங்க கர்த்தாவே. சுகம் தாங்க ஆண்டவரே. இன்னும் வீட்டில அப்பா சுகவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல அந்த பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். கரம் தொடட்டும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. தொடும் ஆண்டவரே. சரசை தொடுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே மற்றும் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. உடைய கரம் தொட்டு அவள் சரத்துல இருக்கிற பலவீனங்கள் இயேசு நாமத்தை அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை கிருபையாய் வேலியடைத்து காத்துக் கொள்ளுங்கப்பா. சுகம் தாங்க பலன் தாங்க இந்த நாம மயம்படுவதாக. இந்த நாளிலும் கூட கூட்டாவே இந்த ஆராதனையில அப்பா ஆண்டவரே கொடுக்கப்படுகிற சத்தியத்திற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே சத்தியத்தை கொடுக்கிற ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே MSF பிரசிடென்ட் சொலமன் ஜேக்கபை ஆசீர்வதிங்கப்பா. கொண்டு வருகிற சத்தியம் உங்களுடைய பிள்ளைகள் உள்ளத்துல கிரியை செய்ய உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையோடு இந்த வார்த்தை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. மறுபடியுமாக இந்த கிளாங் திருச்சபை உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் இந்த திருச்சபையில வரட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் முழுமனதோடு நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா சூழ்நிலையிலும் நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. நீர் கற்றுக் கொடுத்தபடி ஆண்டவரே அவர்கள் ஒருவரை ஒருவர் நீர் நேசித்தது போல நேசிக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்களை போல பிறரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. இன்னும் உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளாக பெருக வேண்டும் ஆண்டவரே. அதிகமாக பெருக வேண்டும் ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த போராட்டமான இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நாங்கள் இந்த போராட்டங்களை கண்டு ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி எங்கள் கண்கள் எப்போதும் உண்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் விசுவாசத்துல உறுதியா இருக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை தாங்குகிற தேவன். இந்த திருச்சபை மென்மேலும் உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் நடக்கிற ஆராதனையிலும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு திருச்சபை எங்கள் மத்தியில் இருக்கிற அருமையான சிறு பிள்ளைகளை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகள் உம்முடைய கரத்திலேந்தி ஆசீர்வதிங்க.
இந்த பிள்ளைகள் ஆண்டவரை வளரும் போது உண்மை அறிகிற அறிவிலும் அன்பிலும் ஞானத்திலும் அதிகமாக வளர கிருபை தாங்க. இந்த உலகம் அவர்கள் இழுத்து விடாதபடி கர்த்தர் இந்த பிள்ளைகளை வேலியடைத்து காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். பொல்லாங்கனின் எல்லா சூழ்ச்சிக்கும் கண்ணிக்கும் விலக்கி இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ரத்த கொட்டைக்குள்ளாக மூடி இந்த பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளை எல்லாவற்றிலும் சிறந்தவங்க உதவி செய்யுங்க. இளமுதியோரை ஆசீர்வதிங்கப்பா. அவள் மத்தியில செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுக்கு பலவிதமான வேலைகள் உண்டு ஆண்டவரே, ஊழியங்கள் உண்டு கர்த்தாவே. இதன் மத்தியிலும் கர்த்தர்களை பலப்படுத்தி சிறப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப வயதுல அப்பா உண்மை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை நீர் எப்பொழுதும் உயர்த்துவீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் சிறக்க பண்ணுவீர் ஆண்டவரே. இதற்காக நன்றி அப்பா, நன்றி. இன்னும் ஆண்டவரே பலவீனப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. விழுந்து போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தையை அனுப்பி அவளை தூக்கி எடுத்தும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. உடைய ஊழியத்திற்கென்று அநேக வாலிபர்களை எழுப்பும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் ஒரு யுத்தத்திற்கென்று ஒரு மக்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எழும்பத்தக்கதாக, விசுவாசின் கோட்டைகள் உடைக்கப்படத்தக்கதாக, உடைய வார்த்தை அறிவிக்கத்தக்கதாக தேவரீர் அநேக பிள்ளைகளை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பெண்கள் மத்தியில செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஜெபத்துல தரித்திருந்து உண்மை தேடி வரும்போதும் கூட கர்த்தர் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா பெண்களையும் கிருபையாய் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி. இந்த திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. மலை மேல் வைத்த விளக்கை போல பிரகாசிக்கத்தக்கதாக தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உடைய பிள்ளையின் கை பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அது அவளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திங்க அப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் ஏழைகள், எளியவர்கள், பட்டினியாயிருப்போர், விதவைகள், அநாதைகளை நினைவு கூறுகிறோம். கஷ்டமான இந்த சூழ்நிலையிலும் அநேக திருச்சபைகளை நீர் எழுப்பி ஆண்டவரே இவளை பராமரிக்க நீர் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்கள் திருச்சபையிலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய நீர் தந்த கிருபைக்காக நன்றி. ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஆண்டவரே. இந்த நாளிலும் எல்லா மிஷனரிமாரையும் நினைவு கூறுகிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அவள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. சோர்ந்து போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அவள் 100 மருதுமாக பலன் தர கிருபை தாங்க. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நீதியாக எங்கள் தலைவர்கள் ஆண்டவரே இந்த தேசத்தை நடத்த உதவி செய்யுங்க. எங்கள் அரசரை ஆசீர்வதிங்க, பிரதம மந்திரி ஆசீர்வதிங்க. அவளோடு கேபினெட்ல இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். நீதியும் நேர்மையும் எங்கள் தேசத்துல காணப்பட உதவி செய்யுங்க. இந்த தேசத்தை கிருபையாய் வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. எந்த பயங்கரவாதமும் இந்த தேசத்தில் நுழையாதபடி, அவர்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்களிலும் சட்ட திட்டங்களிலும் பயங்கரவாதங்கள் நுழையாதபடி ஆண்டவரே அப்பா. மற்ற இனத்தினரையும் மதத்தினரையும் ஒடுக்கும் காரியங்கள் வராதபடி கர்த்தர் தடை பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீதி நிலம்ப உதவி செய்யுங்கப்பா. இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேசம் உண்மை அறிகிற அறிவிலே நிரம்பி இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாம மட்டுமே மயம்படுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து எங்கள் பாவத்தை அறிக்கையிட்டவளாக உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பரிசுத்தமாய் நாங்கள் காணப்படத்தக்கதாக தேவரே எங்களை ஆட்கொண்டு பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாம மட்டுமே மயம்படுவதாக இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே, ஆமென். Amen. Nandri Pastor. Thank you, Pastor, for leading us. All right, Kathrik Sotram. As you all know, today is MSF Sunday. We welcome each and every one of you again, once in God's name. We have, I think, 37 links open today. All right, 37 பேர் லிங்க் வந்து நம்முடைய ஆராதனையில கலந்து கொண்டதுக்காக அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துறோம்.
just off the record, we just want to say we have one of our ladies for celebrating their birthday. We have Daphne Akka celebrating a birthday. God bless you, Daphne Akka. All right, we'll move on. Okay, இப்போதே நம்முடைய போதகர் நம்முடைய announcement நம்மளுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். We have our pastor that will share the announcement that we have. Right, I think Uncle Achu, we have the announcement only. Okay, pastor. Okay, thank you, Brother Tony. Praise the Lord. First of all, I want to wish every MSF members a blessed MSF day. God be with you all. Afterward, we'll be praying for you all. But now we will look at the announcement, church announcement for the 26th of September. Today at 4 o'clock, there will be a second local conference in TMC Sharlam. Please pray for me, pray for Brother Das. As we conduct this local conference. This local conference will be presided by Reverend Dorasilan John. On the 27th of September, that is Monday, we have our Board of Laity Bible Study. So please, there's quite a number of you all are joining that. It's very good. On the 28th of September, Tuesday, TAC ESCO meeting நடக்குது 8 மணிக்கு. Pray for the ESCO. Pray that we will come up with a good decision. சரிங்களா? பிறகு 29 Wednesday is Parosia prayer. Quite a number of people coming. So continue to come and let us pray, especially during this last days for all kind of things that are taking place all around the world and Malaysia also. Let us continue to uphold our country and the last days, and also those who are going through COVID காலத்துல கடந்து போகிறார்கள். 30ஆம் தேதி நம்ம வந்து combined cell group நடத்துறோம் 8:15க்கு. பிறகு on the 1st of October we will have our Bible study prayer at 8 o'clock, and then we have our Sunday, that will be our communion Sunday, and on that day the district commission will meet at 3 o'clock. On the 30th Sunday morning prayer, Sunday morning prayer வந்து 8:30 morning நடக்கும். பிறகு சொன்ன மாதிரி எல்லாம் இருக்குது. 8th point பாத்தீங்கன்னா on the 19th of October we are Children's Sunday. Sorry. Let me look at the. Actually, 19th of October, I said that we're going to have our district conference. Our district conference will be held on the 19th of October. This is because of TMC Port Klang. TMC Port Klang on the 17th, we are having their local conference. So we can never have a local conference before the district conference. So with Bishop's advice and Pastor Vincent Jera's advice, so we have decided to have TMC Port Klang local conference on the 17th, and due to that, district conference will be held on the 19th. I like to say this. Okay, so let us continue to pray and ask God to work in each one of our lives, especially pray for our church family members, senior members, youths and children. So let us look to in prayer for all the senior people in our church. நம்முடைய சபையில இருக்கிற எல்லா சீனியர் மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதே நேரத்துல காலம் சென்ற சிலர் இருக்கிறார்கள். Mr. S.P. Sami, he passed away the previous year. This year, Mrs. Daphne Kamalavadi, Mr. Wilson Susai, Mrs. Annabelle J.S.C.D. Victor, Mr. Samudasan, Mr. Christian, and Mr. Tommy Ganabadi. இவர்களுடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம்.
கர்த்தர் இந்த குடும்பத்திலையும் ஆறுதலா இருக்க நம்ம ஜெபிப்போம். முதலாவது சீனியருக்காக நான் ஜெபிக்கிறேன். MSFல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? Father, I want to thank you for this time. Thank you for every senior member, Lord, in our church. They are indeed precious in your sight, Lord. And you're a God, Lord, who continues to keep them, protect them, deliver them, and lead them, Lord, all through their life, Lord. From birth until, Lord, they meet physical death, Lord. Your abiding presence is always with them. Abaya, பிறப்பிலிருந்து மரிப்பு எங்களுக்கு வருவதற்கும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிற தேவன் சுவாமி. எங்களை தாங்கிறவர் நீரையா, காக்கிறவர் நீரையா, சுகப்படுத்துறவர் நீரையா, எங்களை விடுவிப்பவர் நீர் சுவாமி. ஆமையா, காலம் நேரம் பாராமல் நீர் எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து முடிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். உமக்குள் நீதியிலே நடந்து வரக்கூடிய இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் சுவாமி. All those who walk in righteousness, Lord, your eyes is upon them, Lord. And we want to thank you, praise you, Lord. Even at this time, we want to commit Mr. Benny to you. We want to thank you for your servant, Lord. You have indeed used him, raised him in MSF, Lord. Oh, you have been very purposeful in his life, Lord. And today we want to commit him and the committee to you. And we pray, Lord, that you continue to bless this committee, Lord. All through this year, Lord. Let them continue to be active for you, Lord. Oh, let them continue to be people, Lord, who will plan well, Lord, for the benefits of all the MSF, Lord. Oh, we pray, we ask that you will lead them step by step, Lord. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை படிப்படியாக நீர் வழிநடத்தி வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு முதியோர்களை ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை உம்முடைய ஆரோக்கியத்தை கொடுத்து வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் பலவிதமான வியாதியிலையும் நோயிலையும் இருக்கிறார்கள் ஐயா. உம்முடைய சுகத்தின் கருத்து நிமித்தம் அவர்களை நீர் சந்தித்து வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய நன்மையானது உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சேரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your goodness, Lord, be displayed in their life, Lord. Let them, Lord, day to day see, Lord, how great you are, Lord, how awesome God you are, Lord. Therefore, bless them, Lord, bless them in all their undertaking. Be with them, Lord. Let them be a good role model, Lord. Let them be, Lord, a great testimony unto you, Lord. And let them be people, Lord, whom you will raise to be enablers for you, Lord, in the church, Lord. Yes, Lord, through them, Lord, let the younger one, Lord, be counseled, Lord, be directed, Lord, be strengthened, Lord, and at the same time being loved, Lord. ஆமையா, வாலிபர் இருக்கிற நம்முடைய சபை மக்கள் இவர்கள் மூலியமாக ஆறுதல் பெறத்தக்க, பலன் பெறத்தக்க, இவர்களுடைய சாட்சி அவர்களுடைய வாழ்க்கையை அதிகமாக ஆண்டவரே ஒரு மின்னற்றத்துக்குள் கொண்டு வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீரே எங்களுடைய சபையில் இருக்கிற முதியவர்களை ஆசீர்வதிக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்ய இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நன்மைகள் இருக்கத்தக்க, ஆண்டவரே உம்முடைய அசைவு இருக்கத்தக்க, சாதனை புரியவர்களாக அவர்கள் இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையா. நீர் பயன்படுத்தினால் யாரையும் பயன்படுத்த முடியும். வயதை பார்க்காமல் நீர் பயன்படுத்த முடியும். நீர் பயன்படுத்தும் ஐயா, பயன்படுத்தும். ஆசீர்வதிக்கிறோம் இந்த வேளையிலே சுவாமி. ஆண்டவரே, காலம் சென்று இருக்கிற எங்களுடைய சபை மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. SP சாமியை நினைவு கூறுகிறோம் ஐயா. இவ்விதமாக மரித்து போன ஐயாவுடைய குடும்பத்தாரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆம், மிஸ்ஸஸ் டெஃபனி அவங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. மிஸ்டர் வில்சனையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். மிஸ்ஸஸ் அனபெல் ஜெயசிரியும் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஐயா சாமுதாசன் குடும்பத்தையும் நினைவு கூறுகிறோம் ஐயா. கிருஷ்ணனுடைய குடும்பத்தையும் நினைவு கூறுகிறோம். பிரதர் தோமியுடைய குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருத்தர்களோடும் விசேஷ விதத்திலே நீர் தங்கும் ஐயா. ஆம் சுவாமி, அன்பான அவர்களுடைய அம்மா அப்பா கணவர் மனைவி இறந்து போன ஒரு நிலையில பாட்டி, ஆண்டவரே இது
உள்ளத்திலே சஞ்சலத்தை கொண்டு வரும் ஐயா. இப்படிப்பட்ட இருக்கிற குடும்பத்துல உம்முடைய ஆறுதலின் கரம் இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசனம் அவர்களை எல்லா விதத்திலே தேற்றி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி சோர்வுக்கு நல்ல நம்பிக்கைக்குரிய இருக்கிற பிள்ளைகளாக உயர்த்தி நடத்தத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, let not your people go into weariness, Lord, but let them be people who are hopeful in you, Lord, because he who is dead in you, she who is dead in you, Lord, it is a temporary moment only, Lord. For your word says they are in a deep sleep, Lord. There will be a day that will come, Lord, that they all will rise up, Lord. The dead in Christ will rise up, Lord. We know, Lord, the dead we will see again, Lord. ஆமையா, மரித்தவர்களை மீண்டும் நாங்கள் காண்போம் ஐயா. உமக்குள் அந்த உறுதி, அந்த நிச்சயத்தை நாங்கள் பெற்று இருக்கிறோம் சுவாமி. ஆகையால் உமக்குள் நித்திய மரணம் அல்ல, உமக்குள் எங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு சுவாமி. ஆகையால் ஒவ்வொரு குடும்பத்தாரை இந்த நாளிலே நீர் விசுவாசத்தின் வழியிலே பிடித்து நடத்தற்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆறுதலின் தேவன் நீர் ஐயா, சமாதானத்தின் பிரபு நீர் ஐயா, விடுதலையின் நாயகன் நீர் ஐயா. ஆகிய உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் எல்லா சூழ்நிலையும் கவனிக்கத்தக்க, ஆண்டவரே அரவணிக்கத்தக்க நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆமென். நன்றி பாஸ்டர். Thank you பாஸ்டர் for praying for us. இப்போது நம்முடைய சபையில MSF பிரசிடென்ட் சகோதரர் பெனி இந்த வருஷத்துல நடைபெற்ற காரியத்தை நம்மளுக்கு கூறுவார். Now Mr. Benny, our MSF president, will share with us some of the peace report that he had. Come Benny. Yeah. Good morning. Greetings in Jesus' name. Before I start my report, on behalf of MSF Clan, we want to wish Daphne a very blessed birthday. God bless you, Daphne. This is different as we could not do any event by face-to-face due to COVID-19 pandemic. Nevertheless, the spirit MSF Clan kept moving forward and forward. And this time, I just want to say that MSF Clan contributed $1,000 towards the food project, which was taken by South Selangor MYF together with MMM. And I want to thank all those who contributed towards this. We did have 3 programs by Zoom. The first one was on 13th of June, medical talk by Dr. Jeffrey Jayaraj. He spoke importance to be vaccinated towards COVID-19. The second talk was on the 27th of June, where we had a time of fellowship, sharing, and prayer. And on the 27th of July, we had a social talk by Mrs. Jasmine Narikalam. She spoke about the social work we can be involved in. We just finished our MSF week from the 20th to the 25th. It was challenging and refreshing. Today is our MSF Sunday. On behalf of MSF Clan, I want to thank both our pastors, LCC leaders, the MSF family, for all your love, support, and encouragement given to me. As we heard Pastor pray, that many of our brothers and sisters have gone to be with the Lord. But the very reason why God is keeping us today is to be a salt and light in this world. So let us be salt and light in our families, salt and light in our church, salt and light in our society, and salt and light in this world. My heartfelt thanks to each and everyone, every families, brothers and sisters who are attending this service. Your presence makes MSF Clan a lot of difference. And I want to add this, just for a thought today. When we look at a tree, we don't say it is old, we say it is growing. The same way, when anyone looks at us,
When they say, oh, don't be angry, just tell them we are growing. With that, I want to say thank you and God bless. Thank you, Vinny. Okay, அடுத்ததாக நம்முடைய வேத வாசிப்பு, we have Bible reading now. வேத வாசிப்பு இன்னைக்கு எடுக்கப்பட்ட பாகம் வந்து யோசுவா 14வது அதிகாரம் 6 இருந்து 15 வரை. Today's Bible reading is taken from the book of Joshua, chapter 14, verse 6 to 15. Joshua, chapter 14, verse 6 to 15. நம்மளுக்கு வாசிக்கிறதுங்க தமிழ்ல Mrs. Stephanie and Englishல Mr. J. Malan Spencer will read for us. Stephanie, ma? இன்றைய மெதடிஸ்ட் முதியோர் ஞாயிற்றுக்காக தேர்ந்தெடுத்து கொண்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 15 முடிய. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்கேயாவிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனாசினியாய எபினேயின் குமாரனாய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோட சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்கிற கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தின் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனால் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரை பண்ணினார்கள். நானோ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். வசனம் 9. அந்நாளிலே மோசே, நீர் என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலின் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போகும் பரத்துமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களுக்கும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எபினோனின் குமாரனாய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். வசனம் 14. அதனால் கேனாசினின் எபினோனில் உள்ள குமாரனாய காலேப் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. முன்னே எபிரோனுக்கும் கிரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினாலே தேசம் அமைதலாய் இருந்தது. ஆமென். Mrs. Spencer, படிங்க. Bible reading for today is taken from Joshua chapter 14, verses 6 to 15. Then the children of Judah came to Joshua in Gilgal, and Caleb the son of Jephunneh the Kenizzite said to him, you know the word which the Lord said to Moses, the man of God, concerning you and me in Kadesh Barnea. I was 40 years old when Moses, the servant of the Lord, sent me from Kadesh Barnea to spy out the land, and I brought back word to him as it was in my heart. Nevertheless, my brethren who went up with me made the heart of the people melt, but I wholly followed the Lord my God. So Moses swore on that day, saying, surely the land where your foot has trodden shall be your inheritance and your children's forever, because you have wholly followed the Lord my God. And now, behold, the Lord has kept me alive, as he said, these 45 years, ever since the Lord spoke this word to Moses, while Israel here
Israel, wandered in the wilderness, and now here I am this day, 85 years old. As yet I am as strong this day as on the day that Moses sent me. Just as my strength was then, so now is my strength for war, both for going out and for coming in. Verse 12, now therefore give me this mountain of which the Lord spoke in that day. For you heard in that day how the Anakim were there, and that the cities were great and fortified. It may be that the Lord will be with me, and I shall be able to drive them out, as the Lord said. And Joshua blessed him and gave Hebron to Caleb, the son of Jephunneh, as an inheritance. Hebron therefore became the inheritance of Caleb, the son of Jephunneh, the Kenizzite, to this day, because he wholly followed the Lord God of Israel. And the name of Hebron formerly was Kirjath Arba. Arba was the greatest man among the Anakim. Then the land had rest from war. May the good Lord bless this portion of today's reading. Amen. Hallelujah, Ma. Thank you. We won't take much time. We like to present today's message. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி நம்முடைய கான்ஃபரன்ஸ் MIF பிரசிடென்ட் சகோதரர் சாலமன் ஜேக்கப் ஃப்ரம் ஈப்போ அவர் நம்முடைய தேவனுடைய செய்தியை நம்மளுக்கு பகிர்ந்து கொள்வார். We proudly want to say that our MSF conference president, Brother Solomon Jacob from Ipoh, will be sharing God's word with us. We pray that God will speak to every one of us this morning. Hallelujah. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு முழு மனதோடு, பொறுமையோடு, உறுதியோடு என்ற வாக்கியங்களிலே இன்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தமிழ் வருடாந்திர மாநாட்டு தலைவர் பிஷப் மறைதிரு டெனிஸ் ராஜ் அவர்களின் சார்பிலும், மெதடிஸ்ட் முதியோர் ஐக்கியத்தின் வாரிய குழுவின் சார்பிலும் மற்றும் மெதடிஸ்ட் முதியோர் ஐக்கியத்தின் ஒருங்கிணைப்பாளர், மாகாண ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் இந்த மெதடிஸ்ட் முதியோர் ஐக்கிய ஞாயிறு ஆராதனையிலே எங்கள் வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட தேவ சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த என்னுடைய வாரிய குழுவிற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை மிகவும் உற்சாகப்படுத்தி இந்த ஞாயிற்று கிழமையிலே விசேஷமான இந்த மெதடிஸ்ட் முதியோர் ஐக்கிய ஆராதனையிலே சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நமது மாநாட்டு தலைவர் பிஷப் அவர்களுக்கும் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் மிகவும் உற்சாகமான ஒரு பகுதி. இந்த பகுதி என் மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. ஆகவே என் தேவனுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மகா பிரபு, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எனக்கு கொடுத்த பலத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான காலை வேளையிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பகுதி. வேதத்தில் மிகவும் விசேஷமான ஒரு பகுதி என்று சொன்னால் அது மிகையாகாது. தேவனுக்காக தேசத்தை சுதந்திரித்த ஒரு 85 வாலிபனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவன் பெயர் காலேப். விசேஷமானவன், ஒரு போர் வீரன், உற்சாகமான ஒரு மனிதன், தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாய் நாம் பார்க்கிறோம். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி முழு மனதோடும் உத்தமத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். பொறுமையோடு காத்திருத்தான் என்று பார்க்கிறோம். உறுதியோடு என் தேவன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அவன் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் இது மிக முக்கியமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் முழு மனதோடு, மன உறுதியோடு, பொறுமையோடு, உறுதியோடு
நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையை நமக்கு அறிவிக்கிறது. இந்த வாலிபனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 92:15 என் ஞாபகத்திற்கு வருகிறது. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Dear friends, on this blessed Sunday, the scripture passage that we read is fondly known by all of us. It reminds us of an 85 years old young man by the name of Caleb. An exciting old man, an ex-warrior, but who waited on the Lord and who followed wholeheartedly the Lord's statutes. He waited patiently for the Lord, and he stood very steadfast, very faithful, knowing that the promises of the Lord, the promises of God that has been promised to him, will be given to him. He knew he will reap the reward which was promised, and that is the beauty in our human life. இன்று கூட இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. பொறுமையோடு காத்திருந்து, உறுதியோடு காத்திருந்து, தேவனின் தேவைகளை சந்திப்பார், தேவன் என்னை உறுதிப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை ஆதாயப்படுத்திக் கொள்வார் என்ற நம்பிக்கை, அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Let us look up to God in prayer. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே எங்களுடைய நாவிலிருந்தும் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, பேசும் அடியானை நீர் மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அருமையான தேவ ஜனமே, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானான் தேசம் நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய காலத்தில், அவருடைய தலைமைத்துவத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு அவர்களை வேவு பார்ப்பதற்கு கானான் தேசத்திற்கு அனுப்புகிறார். அந்த 12 பேர்களில் ஒருவர் ஜோஷுவா, இன்னொருவர் காலேப் என்ற இந்த மனிதன். வேவு பார்க்க சென்ற மனிதர்கள் சென்று வருகிறார்கள். அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். அங்கே என்னெல்லாம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு மோசேயிடம் அறிக்கை கொடுக்கிறார்கள். அந்த 10 பெயர்கள் கண்டதை கண்ட வண்ணமாக, பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொல்கிறார்கள். ஆமாம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். பெரிய பட்டணங்கள் உண்டு, அவைகள் கோட்டையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அழகான பழங்கள் உண்டு, செடிகள் உண்டு என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே பலத்த ராட்சசர்கள் உண்டு, அநேக ஜாதியார்கள் உண்டு. அவர்களை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறது. அவர்கள் பராக்கிரமசாலிகளாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்கள். அவர்கள் கண்டதை கண்ட வண்ணமாக சொன்னார்கள், பார்த்ததை பார்த்த வண்ணமாக சொன்னார்கள். ஆனால் அந்த சமயத்திலே மீதமான 2 பேர், அதிலே காலேப் என்ன செய்கிறான் என்றால், உடனடியாக மோசேயிடம் சொல்கிறான், இப்பொழுதே செல்வோம், இந்த நிமிடமே அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிற அந்த காலேபை நாம் பார்க்கிறோம். மற்ற அந்த 10 பெயர்கள் எப்படி அந்த தேசத்தை பார்த்தார்கள் என்றார், தேசம் பெரியது, ராட்சசர்கள் பெரியவர்கள், அவர்கள் தேவனை பார்க்கவில்லை, தேவன் சிறியவராக அவருடைய கண்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் காலேபோ ஒரு பெரிய தேவனை பார்த்தான், சிறிய ராட்சசர்களை பார்த்தான். நமக்கு சிந்தித்து பார்ப்போம் என்றால்,
தாவீது கூட இவர்ணமாக சிறிய கோலியாத்தை பார்த்தான், பெரிய ஆண்டவரை பார்த்தான். அப்படியாக இந்த காலேபும் ஒரு பெரிய ஆண்டவரை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இதை கேட்ட அந்த மக்கள் இஸ்ரவேலர் தாங்க முடியவில்லை. மறுபடியும் எங்களை சாவுக்கு அழைத்து செல்லவிருக்கிறீர்களா? நாங்கள் போர்க்களத்தில் போய் சாக வேண்டுமா? நாங்கள் நிம்மதியாக இருப்பது யாருக்கும் பிடிக்கவில்லையா என்று சொல்லி காலேப் மேல் எரிச்சல் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். உடனே மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கலகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நாம் சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது நடந்த பூர்வீகமான கதை, பூர்வீகமான சம்பவம். இந்த அருமையான வேளையிலும் கூட காலேப் உறுதியாக நின்றான். தேவன் நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார், நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று. When we rewind back a few years earlier, during the time of Moses, he chose 12 spies to go into the land of Canaan, and one of them was Caleb and the other one was Joshua. They went round the cities, they saw the fortified cities, they saw the big cities, they saw the fruits, they saw everything that was within the land. Yes, it was a land full of milk and honey. That is how they reported. The 10 of them reported. But they added on. We also saw giants. We saw people of many races. We are frightened of them. They look so big. We will not be able to overcome them. But among the 12, Caleb immediately answers and says, told Moses, let us go into the land. We will take the land now. God will give us the land. He was a very confident warrior. He says, let us go now. And we will be able to capture the land. That was the kind of faith he had, because he wholeheartedly believed that the Lord Jesus Christ, the Lord will take care, will go through with him. And that is what we see in this beautiful man. And in this reading of the passage today, I've taken out 3 portions. First is wholeheartedly, which we all know. We have heard many sermons that Caleb was a man who followed wholeheartedly, முழு மனதோடு தேவனை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதன். நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம் இந்த சத்தியங்களை, பிரசங்கங்களை. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக முழு மனதோடு என்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே, Book of Numbers chapter 14 verse 8 to 9, he counsels the people, he brings the Israelites who revolted against Aaron and Moses. He says, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். He brought the people, sat down and told them, the Lord be for us, he will give us the land. We do not have to fear anything. நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் எதற்குமே பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படணும்? தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று முழு மனதோடு அவன் விசுவாசித்தான், உத்தமமாய் விசுவாசித்தான். இந்த தேவன் என்னை நடத்துவார் என்று. And after 45 years, again he says, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி ஏனாக்கியரை துரத்தி விடுவேன். அன்றுள்ள பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது. நான் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். A man who said wholeheartedly, if God is pleased with us, he will give us the land. Caleb was convinced all the time, and he believed wholeheartedly that the Lord was with them. The Lord will go before them. The Lord will fight the battle for them. Unshakable faith that he had, because he had believed in God wholeheartedly and followed God
wholeheartedly. He also says, after 45 years, now I'm 85, I still have the same strength that I had when Moses sent me when I was 40 years old. அன்று மோசே என்னை அனுப்பும்போது நான் 40 வயதுடையவனாக இருந்தேன். இன்று 85 வயது. இன்றும் எனக்கு அன்றுள்ள பலன் இருக்கிறது என்று உற்சாகமாக தைரியத்தோடு அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். அருமையான தேவ ஜனமே, இந்த உற்சாகம், நம்பிக்கை காரணம் அவன் முழு மனதாக தேவனை நம்பினான், விசுவாசித்தான். He believed wholeheartedly that the Lord will go to battle for them, that the Lord will lead the battle. அருமையான தேவ ஜனமே, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, Book of Numbers, chapter 14, verse 24. We read like this. கர்த்தர் இப்படியாக நற்சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய தாசன் காலேப் வேறே ஆவியை உடையவனும் உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறவனுமாய் இருக்கிறான். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து விட்டான். Right? In English it says, this the Lord testified, saying, Caleb is a man of a different spirit. He follows me wholeheartedly. He believes in me. That is God testifying for a human being. And that was the testimony that God gave for Caleb. அருமையான தேவ ஜனமே, இப்படியாக காலேபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் முழு மனதோடு விசுவாசித்தவன், நம்பிக்கையுடையவனாக காணப்பட்டான். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இன்றைய காலகட்டத்திலே சூழ்நிலைகளிலே பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். அதுவும் குடும்பத்திலே போராட்டம், வீட்டிலே போராட்டம், நாட்டிலே போராட்டம், உலகமெங்கும் போராட்டம், பலவிதமான போராட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். அதுவும் விசேஷமாக இந்த காலகட்டத்திலே COVID-19 பேண்டமிக் காலத்திலே கால் நடமாட்ட தடை, வெளியிலே செல்ல முடியாத வேலை. என்னடா வாழ்க்கை இது? எங்கேயுமே போக முடியலையே, ஒண்ணுமே செய்ய முடியலையே, மாமா கடைக்கு போய் தேய்த்தாரே கூட குடிக்க முடியலையே, என் நண்பர்களை சந்திக்க முடியவில்லையே. இப்படியெல்லாம் நாம் அங்கலாய்த்து முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டிருக்கிறோம். என்னப்பா வெளியில போகணும்னா ஒரு ஆள் தான் காடியில் போகலான்னு சொல்றாங்க, அதுவும் 10 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. எத்தனை சமயம் நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுத்திருக்கிறோம். எத்தனை வாட்டி என்னடா வாழ்க்கை இது, இந்த பேண்டமிக்னால இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, புலம்புகிற காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். அதோடு மட்டுமல்ல, நாளுக்கு நாள் புதியதோர் சட்டங்கள், SOPக்கள், கால் நடமாட்ட தடைகள், நல்லதிலும் கலந்து கொள்ள முடியல, மரித்தோரையுடைய குடும்பத்தாரையும் சந்திக்க முடியவில்லை, ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை, மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை, எங்கு சென்றாலும் போராட்டமாக இருக்கிறது. அது மட்டுமா, இது நம்முடைய அங்கலாய்ப்பாக இருக்கிறது. எஸ், in the current pandemic situation, we find lots of problems which is affecting the whole universe. We at times tend to be like the 10 spies. We murmur, we complain. எல்லாவற்றையும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறோம். But have we ever stopped to say, thank you Lord? நான் உம்மை முழு மனதோடு நம்பி இருக்கிறேன். நீங்கள் என் தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை என்று சொல்லி நம்மை அவரை விசுவாசித்திருக்கோமா? முழு மனதோடு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த பேண்டமிக் காலத்திலே பலவிதமான போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் அநேகர் என்ன நடக்குமோ என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வியாதி என்னை பாதித்து விடுமா? எனக்கு இந்த வியாதி வந்து விடுமா?
நான் மரித்து விடுவேனா என்ற கவலை ஒரு பக்கத்து. ஒரு பக்கத்து சிலர் வேலை இழந்து விட்டார்கள், வருமானம் இல்லை, பொருளாதாரத்தை இழந்து விட்டார்கள், வேலைகளை இழந்து விட்டார்கள், குடும்பத்திலே கஷ்டம், குடும்பத்திலே நஷ்டம், பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, பிள்ளைகளுக்கு வேண்டியவைகளை நான் எப்படி செய்ய போகிறேன் என்றெல்லாம் அங்கலாய்த்திருக்கிறோம். இந்த அங்கலாய்ப்பு மிகவும் வேதனை. எப்பொழுது நாம் அங்கலாய்க்கிறோமோ, எப்படியெல்லாம் நாம் முறுமுறுக்கிறோமோ, நாம் பலவீனமாக காணப்படுகிறோம். நம்முடைய நம்பிக்கையிலே நாம் பலவீனமாக காணப்படுகிறோம். முழு மனதாக தேவனை நாம் விசாரிக்கவில்லை, தேவனோடு சமூகத்தில் நிற்கவில்லை, அவரோடு நாம் சஞ்சரிக்கவில்லை. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே நான் நம்பிக்கையை இழந்தவர்களாக காணப்படக்கூடாது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஒருபோதும் அவர் விடுவதில்லை, கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அந்த நம்பிக்கை நமக்கு பிறக்க வேண்டும். அப்படி தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, முழு மனதோடு சார்ந்திருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்மளோ சோர்ந்து போய் தேவனை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த காலை வேளையில் சற்று நாம் உட்கார்ந்திருக்கும் இடத்திலே, அமர்ந்திருக்கும் இடத்திலே இருந்து நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம். முழு மனதோடு உத்தமத்தோடு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்திருக்கிறோமா? அல்லது அந்த வேவுக்காரர்களைப் போல மறுதலித்துக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய கைகளிலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 Peter 5:6. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். We have got to commit ourselves into his hands, humble ourselves, and commit to God into his powerful hands. He will take care. He will lift us up in the due time. ஏற்ற காலத்தில் அவர் செய்து முடிப்பார். இந்த அங்கலாய்ப்புகள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். தேவன் நம்மை பலப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மளை அதிகரிக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் குறைந்து போகாதவர்களாக நம்முடைய உற்சாகத்தை, விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆம், இந்த மனிதனும் அந்த முழு மனதோடு இருந்த குணாதிசயம் இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது அவன் இன்னொரு விசேஷமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அவன் பொறுமையோடு இருந்தான். 40 வயதிலே மோசே சொன்னார், இந்த தேசம் உனக்கு கொடுக்கப்படும் என்று. 45 வருடம் பொறுமையோடு காத்திருக்கிறான். இந்த நிலம் எனக்கு கிடைச்சிரும், எனக்கு என் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட இந்த தேசம் கிடைக்கும். பொறுமையோடு காத்திருக்கான். இன்னைக்கு நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்னடா இன்னும் ரிசல்ட்டே கிடைக்கல, உனக்கு எடுப்பானுங்களா எடுக்க மாட்டானுங்களா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம், முறுமுறுக்கிறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் இந்த மனிதனோ 45 ஆண்டுகள் காத்திருக்கிறார். 85 வயசுனா மண்டையில் முடி இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கே முடியெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ அவருக்கு 85 வயசுனா அவருக்கு மண்டையில் முடி இருந்திருக்காது, பல்லு இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது, உடலிலே பலம் ஈரமாக இருந்திருக்கலாம், சோர்ந்து போகவில்லை, நடையிலே தள்ளாட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் உறுதியாக பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு சாட்சியை நம்ம கேட்டிருக்க முடியாது. We could have never heard such a testimony. A man who says, I waited 45 years. I have lost my tooth. I have got no hair. I am bald. But I am waiting on the Lord. I will not waver. Because the Lord is true. The Lord is my strength.
He knew God was not a God who forgets his promises. To wait upon the Lord is a very difficult thing. நமக்கு அந்த பொறுமை இருக்குங்க, நமக்கு இருக்கு அந்த பொறுமை. ஆனால் நம்முடைய பொறுமை எவ்வளோ நேரம்னா கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம், ஓகே ஓகே ஓகேன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் பொங்க ஆரம்பிச்சிடும். பொங்கணும்னா கொஞ்ச நேரம் பொங்க மாட்டோம், 2-3 நாளைக்கு பொங்கிக்கிட்டே இருப்போம். என்னடா வாழ்க்கை, அன்னைக்கு சொன்னாங்க இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யலாம்னு சொன்னாங்களே, இன்னும் ஒன்றுமே நடக்கலையே, இதெல்லாம் முடிஞ்சிடும், இப்படியெல்லாம் இந்த கோவிட் காலம் ஓடி போயிடும், பயப்படாதீங்க, கூடிய விரைவில் எல்லாம் நல்லா ஆயிடும்னு சொன்னாங்களே, இன்னும் நடக்கலையே. ஆமாங்க, பொறுமையோடு நாம் காத்திருக்கவில்லை. தேவன் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த பொறுமை என்ற குணம் அவனிடம் இருந்ததினாலே அவன் தன்னை தாழ்த்திய அந்த வனாந்தரத்திலே மற்ற இஸ்ரவேலர்களோடு 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளா இருந்தா எங்களா இது கிடைக்க போறதில்லை அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருப்போம். ஆனால் இந்த மனிதனோ, இந்த வாலிபனோ அப்படி செய்யவில்லை. முழு மனதோடு பொறுமையோடு தேவனுக்கு பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். Because God has promised us in the book of Ephesians chapter 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to do great things, more than what we can ask for, more than what we can think for. Yes, because He's a provider. If you wait upon the Lord patiently, He will provide for you. His resources are never ending. இப்படியான ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கிறோம். இந்த வேத வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார் தேவனுடைய சத்தத்திற்கு. இந்த காலை வேளையிலே இந்த குணாதிசயம் நமக்கு வேண்டும். தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும், அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்ற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது உறுதியாக அவனிடம் மன உறுதி இருந்ததை பார்க்கிறோம். He was very steadfast in his belief. He stood on the faith that the Lord is with him. இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். When we read the book of Joshua chapter 14 verse 8 and 9, the passage we read this morning, அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல குணாதிசயம் அவனிடம் இருக்கிறது. He was a good counselor. என்னோடே கூட வந்த சகோதரர்கள் ஜனத்தின் இருதயத்தை கரை பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். The people, the spies who went with him, spoke ill. They did not instill confidence. They were all out to destroy the belief that the Lord will take care. But this man gathered all of them, sat down with them, அவர்களை கூட்டி வர செய்து உட்கார்ந்து அவர்களோடு பேசுகிறான். எல்லாரும் கரை பண்ணினார்கள். நான் என்ன செஞ்சேன்? நான் கர்த்தரை உண்மையாக உறுதியாக பின்பற்றினேன். அவர்களை கூப்பிட்டு சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக போராடுவார். இன்றைய காலகட்டத்தில் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? உறுதியாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலகட்டத்திலே யோசுவாவிடம் சொல்கிறார், அன்று மோசே சொன்னது போல, உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று மோசே சொன்னார். உறுதியோடு நம்பி இருக்கிறேன், எனக்கு அந்த தேசத்தை கொடுங்க, give me that land.
I will go into the land. அந்த தேசத்திற்குள் சென்று அங்கு இருக்கும் ஏனாக்கியரை நான் முறியடிப்பேன். I will defeat the Anakites. That kind of a faith he had. He believed steadfastly that the Lord will go before him. His reminder was very timely for Joshua to think about. He stood on the promises of God and followed the Lord very faithfully, steadfastly, so that the Lord's promise, which he has given, that those people, Caleb will reach the land that God has promised. As we read in Numbers 14:24, காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே சேர பண்ணுவேன், அவனுடைய சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இந்த வாக்கு தத்தத்தை பின்பற்றி வாழ்கிற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். இதுவே அவனது நம்பிக்கையின் விசுவாசமாக காணப்பட்டது. அந்த உறுதியான விசுவாசத்தினால் அன்றுள்ள பலன் இப்பொழுதும் எனக்கு உண்டு என்று சொல்கிறான். Yes, my dear friends, in the காலை வேளையிலே, it was his mantra that believing in faith, and that's why he even goes to say that he had the same strength of 45 years ago. He is ready to face the Anakites, and his reward was Hebron. Hebron means fellowship. அவனுடைய உறுதியாக கர்த்தரை பின்பற்றினதால் அவனுக்கு கிடைத்த பரிசு எபிரோன். எபிரோன் என்றால் ஐக்கியம் என பொருள்படும். யாரோடு ஐக்கியம் கொள்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய ஐக்கியம் was with the living God. ஜீவனுள்ள தேவனோடு அவன் ஐக்கியம் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். காரணம் அவனுடைய வேறு வித்தியாசமான ஒரு ஆவி இருந்தது என்று சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாதவர்களாக முன் செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. தேவன் நமக்கு வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படியும் சித்தத்தின்படியும் காணப்பட வேண்டும். To inherit the promises of God, we have to stand and walk in the promises of God. Our life needs to be molded with His will. அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் அவனிடம் இருந்தது. 45 ஆண்டுகள் உறுதியோடு காத்திருந்தான். நாமும் கடந்து வரும் இந்த சூழ்நிலைகள் மாறும், போராட்டங்கள் ஒளிந்து போகும், வறுமை போய் நிறைவு வரும், காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும். உன்னதத்திலிருந்து ஒரு புது பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற மன உறுதி நமக்கு வேண்டும். அந்த உறுதியையும் நாம் பொறுமையோடு முழு மனதோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. We need to know and understand that we are facing a lot of trials and tribulations. All this will change when you steadfastly wait on the Lord. The Lord will provide His strength and safety from above. And that is a promise that God has given us. Though we go through these trials, it's not easy to digest what we are seeing. இது ரொம்ப கஷ்டம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு. இப்படி நடக்குமா என்று சொல்லி நாம் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். But here we need to look at the bigger picture. The current situation will change. Though we are living in a different kind of norm, the norm will change because the Lord reigns. ஆண்டவராகிய தேவன் அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் குடும்பத்திலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சபையிலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சமுதாயத்திலே அரசாளுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த உலகத்தின் தேவன் அவர் அரசாளுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மன உறுதியோடு பற்றி கொண்டு என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இளமையிலே காணப்பட்ட விசுவாசம் மங்காமல் முதிர் வயதிலும் தேவன் நமக்கு தரும் தரிசனம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வேண்டும் என்று எலன் ரெட்பாத் என்ற ஒரு ஆசிரியர் இப்படி தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார். எலன் ரெட்பாத் in his book Victorious Christian Living says that faith which was in our youth may be undimmed in old age. முதிர் வயதிலும் அது மங்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் மங்கக்கூடாது, உறுதி மங்கக்கூடாது, நம்பிக்கை
மங்கக்கூடாது, பொறுமை மங்கக்கூடாது, முழு மனது மங்கக்கூடாது என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒரு மனிதனை நாம் பார்த்தது போல நம்முடைய வாழ்க்கையை கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே முதிர் வயதிலே நாம் கனி கொடுக்க முடியும். காலேப் கனி கொடுத்தான். 85ஆம் வயதிலே அவன் கனி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கு வயது என்பது ஒரு தடை இல்லை. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பரிசு தேவனுடைய ஐக்கியம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள், The Book of Revelation chapter 21 verse 2 and 3 இப்படியாக சொல்கிறது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. நம்முடைய கூட இருந்து நமது தேவனாய் இருப்பார். When we walk in statutes and laws of the Lord, our reward will be fellowship with the Lord. Book of Revelation chapter 21:3 says, God's dwelling place is now among the people, and he will dwell with them. They will be his people, and God himself will be with them, and be their God. எப்பேற்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள். தேவன் நம்மோடு வாசம் செய்கிறார், அவர் நமக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். Therefore, we need to follow the Lord wholeheartedly, patiently and steadfastly, knowing that he is our God. அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே தெளிந்த புத்தியோடு, முழு மனதோடு, பொறுமையோடு, மன உறுதியோடு நம்மை தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு வாசம் செய்வார், தேவன் நம்மோடு தங்குவார், அவர் நமக்கு ஆண்டவராய் இருப்பார். இந்த காலை வேளையிலும் கூட அப்படியாக இந்த நாளிலே விசேஷ வண்ணமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த நாட்களை கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அருமையான தேவனே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலேபுக்கு அன்று நீர் கொடுத்த அந்த குணாதிசயங்கள் உத்தமமாய் முழு மனதோடு, பொறுமையோடு, உறுதியோடு உமக்கு காத்திருக்கவும், நீர் வாக்கு மாறாதவர் என்பதை அவனுக்கு நீர் தெள்ளத் தெளிவாக உணர்த்தியது போலவும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும். எங்களிலே காணப்படும் முறுமுறுப்புகள், அங்கலாய்ப்புகளை எடுத்து போடும் ஆண்டவரே. இதுவும் கடந்து போகும் என்ற விசுவாசத்திலே நாங்கள் வாழ எல்லாவற்றையும் என் தேவன் செய்வார். ஏற்ற காலத்தில் செய்கிற தேவன் என் தேவன், அவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்ற விசுவாசம் எங்களிலே காணப்பட, உம்மை நோக்கி கூப்பிட நீர் பதில் தருவீர். எங்களுக்கு தெரியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless all of you on this MSF Sunday. Okay, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த வார்த்தை. If I wait upon God, what are the blessings that I get? நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I pray that God's message would have reached everyone. தேவனுடைய செய்தி நம்முடைய மனதுல அப்படி பயந்து கொள்ள வேணும்னு நாங்க வாஞ்சிக்கோட நாங்க கேட்கிறோம். So what are the results? You all know. And praise God for the word. Before we finish, I will call our pastor to close us with the word of prayer and give us the benediction for today. Let's pray. Father, we thank you for your word, Lord. We are in many ways being encouraged and admonished by your word, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை நீர் ஆதரவுப்படுத்தியிருக்கிறீரையா, அதே நேரத்தில் சிக்ஷிக்கும் எடுத்திருக்கிறீரா. அதுக்காக நன்றி சுவாமி. உம்முடைய வார்த்தை பரிபூர்ணமானது, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு போகும் ஐயா. Lord, your word is complete, Lord, and it will take us, Lord, into a life of well-disciplined, Lord. We thank you for your word, Lord. We thank you for Brother
Solomon Jacob, Lord, as he has today spoke forth, Lord, your word from the life of Caleb, Lord. We are indeed greatly, Lord, strengthened, Lord, by that. ஆமையா, காலைப்புடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பலனடைகிறோம் ஐயா. ஆம் சுவாமி, எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தென்பையும் பொறுமையும் கொடுக்கக்கூடிய தேவன் நீர் சுவாமி. You're a God who give us, Lord, that boldness, Lord. You give us that courage, Lord. You give us that good health, Lord. And you give us longevity, Lord. Patience, Lord. Teach us, Lord, to continue to be steadfast before you. உறுதியோடு உமக்கு முன்பாக நாங்கள் இருக்கிறவர்களாக காணத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆமையா, எங்களுடைய MSF மக்கள் இந்த கோவிட் காலத்துல பல விதத்துல பயந்து பதற்றத்தோட இருந்திருப்பார்கள் ஐயா. Yes, Lord. Because of this COVID, there is fear. Because of this COVID, Lord, we are shaken up, Lord. Many of our loved ones have died, Lord. At this day, we want to continue to hold on to you, Lord. Because in you, Lord, we know there is victory, Lord. In you, there is success, Lord. உமக்குள் ஜெயமும் வெற்றியும் உண்டு ஐயா. ஆகிய இந்த நாளிலே உண்மையை நாங்கள் பிடித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்தும் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி இருக்கும் போது உம்முடைய கரம் ஐயா அவர்களை பிடித்து நடத்தத்தக்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆம், எங்கள் தேவன் எங்களோட கூட இருக்கிறார். அவர் எங்களை கைவிடுற தேவன் அல்ல. Lord, you're a God who is with us, Lord, who walk alongside us, Lord. You never forsake us, Lord. We want to thank you for that assurance, Lord. Bless us, bless everyone, Lord, that has heard your word, Lord. உம்முடைய வார்த்தை கேட்ட இருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளை இவ்விதமாக ஆதரிக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இன்னும் யூடியூப்ல கேட்கக்கூடிய இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்களோடு பேசும் சுவாமி. இந்த MSF நாள், நல்ல நாள், இந்த வாரம் முழுது ஆண்டவரே உமக்குள் புரோஜனக்குள்ள மக்களாக இருந்தோம் ஐயா. நன்றி நன்றி என்று சொல்லி எல்லா துதிக்கான மகிமை உமக்கே எடுத்து உம்முடைய நாமமே நாங்கள் வாழ்த்தி எங்களுடைய முதியோர்களை உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் ஐயா, உம்மண்டையில நாங்கள் சொல்லக்கூடிய இருக்கிறது, அவர்கள் வயதானவர்கள் அல்ல, ஆனா அவர்கள் தங்கங்கள். They are not old, Lord. They are our goal, Lord. Yes, Lord. You have given them gray hair, Lord, full of wisdom, Lord. Thank you, thank you. As we ask all this in Jesus' most precious name. Amen. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோடு இருந்து எல்லா நிலையிலும் நம்முடைய MSF மக்களோட கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்தத்தக்கதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவா. God bless you all. Thank you. Every one of you. Have a blessed day.